அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் விருச்சக ராசியில் பிறந்த ஆண் பெண் எந்த ராசியை திருமணம் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சக ராசி மேஷ ராசியை திருமணம் பண்ணால் எப்படி இருக்கும்? இப்போது விருச்சகம் நீர் ராசி, ஜலராசி. விருச்சகம் சிரராசி அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட போய் கெஞ்சுற பழக்கமும் கிடையாது. ஒருத்தருக்காக ஓடி போய் தானாக உதவணும், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கும். தன்னுடைய முயற்சியில் நான் தன்னுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு இருப்பாங்க. எமோஷ்னலாக ரொம்ப இம்பேலன்ஸாக இருப்பாங்க. யாராச்சும் அன்பு கொடுத்தா அவங்க கொஞ்சம் கோவப்படுத்தினாலுமே தாங்க முடியாது, கோவம் வரும். இது விருச்சிகத்திற்கு. இப்போது மேஷ ராசியை நீங்கள் லைஃப் பார்ட்னராக எடுக்கிறீங்க. நீங்கள் மேஷத்தில் ஒரு ஆண், விருச்சகத்தில் ஒரு பெண். எப்படி இருக்கும் வாழ்க்கைனா, அது நெருப்பு ராசி, இது நீர் ராசி. நெருப்பு ராசி ஆதிக்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீர் ராசி அதை ஏற்றுக்காது. ஏன்னா நீருக்கு 3 தன்மை இருக்குது. அது சாதாரணமான தண்ணியாக இருக்கும், திடீர்னு ஐஸ் கட்டி மாதிரி மாறும், சில டைம் உருகும், சில டைமில் சுடு தண்ணியாக மாறிடும், கொதிக்கும். அப்போது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேஷ ராசி அதே ராசிநாதன் ஒரே மாதிரி ராசிநாதனாக இருந்தால் வேறு மாதிரி இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் கும்ஃபு போடுறீங்க, ஒருத்தர் பாக்ஸர் போடுறீங்கன்னா அது எப்படி ஸ்போர்ட்ஸில் மேட்ச் ஆகும்? 2 பேரும் பாக்ஸிங்காக இருந்தால் 2 பேரும் கும்ஃபுவாக இருந்தால் மேட்சிங் ஆகிடும். மேஷம் விருச்சகம்ன்றது சஷ்டாங்க ராசி, 6வது ராசி, 8வது ராசி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஓரளவுக்கு தான். அப்படின்னா என்னென்னா, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனால் தான் உண்டு, இல்லைனா கிடையாது. மேஷம் விருச்சகம் ஒரு நல்ல பொருத்தம் கிடையாது. அப்படியே ரிஷபத்துக்கு வருவோம். ரிஷபம் விருச்சகம் எப்படி இருக்கும்? நீங்கள் விருச்சக ராசி ரிஷபத்துக்கு ஓகேவா, திருமணம் பண்ணலாமா? ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அது சுக்கிரனின் ராசி, சுக்கிரன் செவ்வாய். ஒருவேளை ஆண் விருச்சகத்தில் பிறந்து பெண் ரிஷபத்தில் இருந்தால் ஓகே. ஒருவேளை பெண் விருச்சகத்தில் பிறந்து ஆண் ரிஷபத்தில் இருந்தால் அங்கே கொஞ்சம் சரியாக வராது. ஓகே, அது ஒரு ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கலாம். ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், விருச்சகத்தை அதிபதி செவ்வாய். செவ்வாயும் சுக்கிரனும் நண்பர்களாக கிடையாது, பகைவர்களாக அதுவும் சொல்ல முடியாது. ஒரு சமமானவர்கள். இது ஒரு வகையில் பலனா, அது வேறு வகையில் பலம். அழகு சுக்கிரன், பலம் வீரம் செவ்வாய். இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது சிரராசியாக இருக்கிறதால விருச்சகமும் ரிஷபமும் சேரும் பொழுது, நான் உண்டு என் வேலை உண்டு, நீ உண்டு உன் வேலை உண்டு. நீ வேலைக்கு போய் சம்பாரித்து நீ குடும்பத்துக்கு கொடு, நான் சம்பாரித்து நான் ஃபேமிலி பார்க்குறேன். அது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோடு இருக்கும். அப்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுத்தரமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வேளை லக்ன பொருத்தம், தசாபுக்தி பொருத்தம் நல்லா இருந்தால் நீங்கள் திருமணம் பண்ணலாம். விருச்சகத்துக்கும் மிதுனம் ஒரு ஆப்ஷனலாக வருது. மிதுன ராசி உங்களுக்கு பொருந்துமானா சுத்தமாக பொருந்தாது. தயவு செஞ்சு விருச்சக ராசியில் பிறந்தீங்க அப்படின்னா மிதுன ராசியை திருமணம் பண்ணாதீங்க. மிதுன ராசி சஷ்டாங்க ராசி மட்டும் கிடையாது. சஷ்டாங்கம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. விருச்சகத்திலேருந்து எண்ணிங்கன்னா மிதுனம் 8வது ராசி, மிதுனத்துலேருந்து எண்ணிங்கன்னா விருச்சகம் 6வது ராசி. இந்த ராசியில் திருமணம் பண்ணால் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் வடக்குன்னா அவங்க தெற்கில் போயிடுவாங்க. அதனால் மிதுனம் அவாய்ட் பண்ணுறது நல்லது, வேண்டவே வேண்டாம். அது காற்று தத்துவ ராசி, வேகம் அதிகம். விருச்சகம் அப்படி கிடையாது, அதனால் 2த்துக்கும் ஒத்து போகாது. கடகம் ஓரளவுக்கு ரெக்கமெண்டட் அப்படின்னா விருச்சகத்துக்கு ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ராசினாலே அது கடகம். கடக ராசி ஏன் நம்ம சொல்கிறோம்? இங்கே சந்திரன் அதிபதி, இங்கே செவ்வாய் அதிபதி. சந்திரமங்கல யோகத்தை கொடுப்பாரு. அப்போது சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு ராசிநாதனும் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு ராசிநாதனும் திருமணம் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு வாழ்க்கையில் சிறந்த ஆனந்தமான ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஈர்ப்பு. 2மே ஜலராசி, தண்ணியோட தண்ணி ஒத்து போயிடும். இது கொதிச்சா அதுவும் கொதிக்கும், இது குளுமையாக இருந்தால் அதுவும் குளுமையாக இருக்கும். ஓரளவுக்கு ஒத்து போயிடும். அதுக்கப்புறம் செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறதால அதுவும் கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி வந்துடும். 2மே அழுகாட்சி தான். அப்படியே எமோஷ்னல்னால் இங்கே கண்ணீர் வந்தால் அங்கே தாங்க முடியாத ஒரு மனவேதனை வரும். ஸோ இங்கே அழுதா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு அழுதா இறக்கம் வரும். அது மாதிரி விருச்சகமும் கடகமும் ஒத்து போயிடும். நட்சத்திரம் பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும். இப்போ கடகத்தில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அது பெண் ராசி. இந்த பக்கம் விருச்சகமும் பெண் ராசி, கண்டிப்பாக ஒத்து போகும். கடகம் கண்டிப்பாக திருமணம் பண்ணலாம். நட்சத்திரம் நம்ம பொறுமையாக சொல்லலாம்.
சிம்மம் விருச்சகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்மம் வந்து நல்ல ஆதிக்க ராசி, நெருப்பு ராசி. விருச்சகம் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்குற எஜமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா சிம்மத்தை திருமணம் பண்ணிக்கலாம். சிம்மம் வந்து ஒரு கிளாரிட்டி என்னென்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ரொம்ப ஆதிக்கமாக இருக்கும், கிளியராக இருக்கும். அதோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். விருச்சகம் கொஞ்சம் எமோஷ்னலாக எப்பயுமே வந்து ஒரு பேம்பரிங் எதிர்பார்க்கும். சந்திரன் நீச்சம். அப்போது சிம்மத்தை வந்து விருச்சகம் திருமணம் பண்ணலாமா, கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆஹோ ஓஹோலாம் சொல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா எஜமான் வந்து நான் சொல்லுவார், அதை நான் செய்வேன் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்போல்லாம் வந்து ஆண்களை ஆதிக்கம் பண்ணுற ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே ஈக்குவல் தான், ஆணு பெண்ணும் சமமான ஒரு காலகட்டம். எல்லாருமே படிச்சிருக்கோம், எல்லாருமே வேலைக்கு போகிறோம், எல்லாருமே சம்பாதிக்கிறோம், எல்லாருக்குமே சம உரிமை சம மரியாதை தேவைப்படுது. இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பெண் ஒரு சிம்மராசி ஆணை திருமணம் பண்ணால் எப்படி இருக்குமா, எப்பயுமே வந்து நான் சொல்கிறத வந்து கேட்க மாட்டுறாங்க, காதில் வாங்க மாட்டுறாங்க, இந்த மாதிரியான ஒரு குறை வந்துடும். அப்போ விருச்சகத்தில் ஒரு ஆணாக பிறந்துட்டீங்க, சிம்மத்தில் பெண் மதிக்கவே மாட்டுறாங்க, என்னுடைய மனைவி வந்து என்னை துளி கூட மதிக்க மாட்டாங்க அப்படின்ற கண்டிஷனுக்கு போவோம். அதனால் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோம். ஆவரேஜ்னு கூட எடுத்துக்க முடியாது. லக்ன பொருத்தம் நல்லா இருந்தால் கன்சிடர் பண்ணலாம், ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். விருச்சகத்துக்கு கன்னி எப்படின்னு தெரியுமா? கன்னி வந்து ஃபுல்லாக வந்து மனசில் ஒன்று இருந்தால் அதை வெளியே வந்து டக்குன்னு வெளிப்படையாக சில சமயத்தில் பேசுகிற மாதிரி தெரியும், சில சமயத்தில் வெளிப்படையாக பேசாத மாதிரி தெரியும். கன்னி வந்து புதனின் ஆதிக்கம், விருச்சகம் செவ்வாயின் ஆதிக்கம். செவ்வாய் வந்து அதனுடைய குணங்கள்லாம் ஒரு ஸ்ட்ரெயிட் கேரக்டர் தான். அது எமோஷ்னலாக இருந்தாலும் சரி, இல்லை தாட் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, அதை நேராக வெளிக்காட்டிடும். கன்னியும் புதன் அப்படி கிடையாது. புதன் வந்து சமய சந்தர்ப்பம்லாம் பார்க்கும். அப்போது புதனின் உணர்வை சரியாக புரிஞ்சிக்க முடியாது. புதன் ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு ஆண் இல்லை ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு புதன் ஆதிக்கத்தில் இருந்த ஒரு ஆண் அல்லது பெண்ணால் மட்டும்தான் உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியும், செவ்வாயால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ கன்னி வந்து நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து பூமி தத்துவ ராசியாக இருக்குது. விருச்சகம் வந்து நீர். ஓரளவுக்கு ஒத்து போகுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஐடியாஸ்லாம் ஒத்து போகாது. சரி திருமணம் ஆயிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், காதல் பண்ணிட்டீங்க. இன்னொன்று வந்து விருச்சகம் ஈஸியாக ஆதிக்கம் பண்ணும். இப்படி தான் வந்து போகும். அவ்வளோவா நம்ம வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. வாழ்க்கையை வந்து நீங்கள் நல்லா கொண்டு போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கன்னி திருமணம் பண்ணாதீங்க. அடுத்தது துலாம், பக்கத்துலேயே இருக்குது, உங்களுக்கு முன்னாடி உள்ள ராசி. இது மேட்ச் ஆகுமா? சுக்கிரன் செவ்வாய் ரிஷபத்துக்கு சொன்ன கதை தான், ஒரு நடுத்தரமாக எடுத்துக்கலாம் நம்ம. விருச்சகம் துலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஒரு நல்ல அமைப்பு தான். ரொம்ப நல்லா இருக்குது, ஆஹோ ஓஹோ நல்ல சந்தோஷமாக இருக்கும் அப்படிலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. அது ஆண் ராசி துலாம். ஸோ துலாமில் பிறந்த ஒரு ஆண் விருச்சகத்தில் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணால் ஓவராக எதிர்பார்ப்பாங்க. விருச்சகத்தில் பிறந்தவங்க அழகாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், திறமையாக இருக்கணும், இல்லைனா கஷ்டம், துலாமோடு வாழ முடியாது. அதே மாதிரி துலாமில் பிறந்த ஒரு பெண் விருச்சகத்தில் பிறந்த ஒரு ஆணை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அப்போ துலாமில் ஆண் இருக்கணும், விருச்சகத்தில் பெண் இருக்கணும், அப்படி இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இது வந்து ரொம்ப பக்கத்து ராசியில் பெரிய பிரச்சனை என்னென்னா 7.5 சனி நடக்கும் பொழுது, அஷ்டம சனி நடக்கும் பொழுது, கண்டக சனி நடக்கும் பொழுதுலாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால் பக்கத்து ராசியே திருமணம் பண்ணுறது நல்லது கிடையாது. விருச்சகத்துக்கு விருச்சகமே கல்யாணம் பண்ணலாமா? சேம் ராசி, நானும் விருச்சகம் அவங்களும் விருச்சகம், நானும் விருச்சகம் அவரும் விருச்சகம், இந்த கண்டிஷன் போனால் எப்படி இருக்கும்? ரெண்டுமே தேல் கொண்ட ராசி, நல்லா ஒத்து போகும், நல்லா அடிச்சுப்பீங்க, நல்லா பிடிச்சிப்பீங்க. இது எப்படின்னா பகல் ஃபுல்லாக சண்டை போடுறோம், நைட்டு ஃபுல்லாக நாங்கள் சாந்தமாயிட்டோம், சமாதானமாயிட்டோம் அப்படின்ற கதை போகும். விருச்சகத்துக்கு விருச்சகம் எப்படி இருக்கும் அப்படின்னா வெளியில் பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி தான் இந்த 2 ராசியும் நம்ம சொல்லணும். விருச்சகம் தனுசு, உங்களுக்கு அடுத்த ராசி எப்படி இருக்கும் அப்படின்னா தனுசும் சொன்ன மாதிரி ஒரு டாமினேட்டிங்கான ராசி தான். அந்த ராசிக்காரங்களை திருமணம் பண்ணி விருச்சக ராசிக்காரங்க ஓரளவுக்கு ஓகே. அதாவது விருச்சகத்துக்கு தனுசு கல்யாணம் பண்ணுறது அட்வான்டேஜ் அதிகம். ஏன்னா பண விஷயத்துலேயும் சரி, இல்லை தொழில் விஷயத்துலேயும் சரி, கேரக்டர் விஷயத்துலையுமே சரி, அவங்கள கேர் பண்ணிக்கிறதுமே ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஆனால் என்னென்னா அவங்க பர்சனல் எமோஷ்னல் கனெக்டிவிட்டியை கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும். இந்த பாண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவங்க கஷ்டப்படுறப்போ நம்ம உதவி ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. அதனால் தனுசு வந்து நம்ம ஒரு பாதுகாப்பு ராசியாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பலம், நமக்கு ஒரு துணை, நமக்கு எந்த வகையில் நம்மளுக்கு வீக்காக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண முடியும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்படி இருந்தால் நீங்கள் தனுசை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மகரம் விருச்சகம் எப்படி இருக்கும்?
மகரம் வந்து சனியின் ராசி. ஆஸ் யூஷுவலாக விருச்சகம் மகரம் வந்து நிறைய பேருக்கு நல்லாவே ஒத்து போகுது. ஏன்னா அது சனியின் ராசி, இது செவ்வாய் ராசி. அது ஒரு அசுபக்கோள், இது ஒரு அபுசுகோள். மகரம் வந்து உழைப்புக்கு அஞ்சாத ஒரு கோள். விருச்சகம் வந்து எந்த கஷ்டத்தை கொடுத்தாலுமே தாங்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டது. மகரம் வந்து ஒரு பெண்ணின் வீடு, பூமி வீடு. இது வந்து நீர், ஜலம் நிறைய வகையில் இது மேட்ச் ஆகும். ஸோ மகரம் வந்து திருமணம் பண்ணலாம். பொதுவாக விருச்சகம் மகரம் ராசி பொருத்தம்னு எடுக்கும் பொழுது ஓரளவுக்கு பரவாயில்ல, வாழ்க்கை ஓடிடும். ரெண்டுமே அசுபகோள் ப்ளஸ் 3வது ராசியாக இருக்கிறதால இது ஓகே. ஆண் பெண் எப்படி பிறந்தாலுமே பரவாயில்ல. மகரம் விருச்சகம் ஓரளவுக்கு நமக்கு திருமணம் பண்ணலாம். விருச்சகம் கும்பம், கும்பராசி பொருத்தமாக இருக்குமா, நல்ல மேட்சமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் வந்து மணி மைண்டட், எப்பயுமே பணம் சம்பாதிக்கணும், புகழோடு வாழணும், லாபகரமான எண்ணம் கொண்டது. விருச்சகத்தை நல்லா பயன்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, விருச்சகத்தில் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா, ஆண் கும்பராசியில் பிறந்திருக்காருன்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய பணம் எல்லாத்தையுமே பயன்படுத்துகிற மாதிரி ஒன் சைடாக போகும். ஒருத்தர் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒருத்தர் எடுக்கிற மாதிரி இருக்கும். விருச்சகத்தில் ஒரு ஆண் பிறந்துட்டீங்க, பெண் வந்து கும்பத்தில், நீங்கள் எவ்வளோ பண்ணாலுமே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ தான் விழுந்து விழுந்து கவனித்தாலுமே சரி, சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் கொடுத்தாலும் சரி, வீடு வாங்கி கொடுத்தாலுமே சரி, அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போனாலுமே அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டோ ஒரு அங்கீகாரமோ கிடைக்காது. அப்படி தான் விருச்சகமும் கும்பமும் இருக்கும். அடுத்த ராசி மீனம். விருச்சகத்துக்கு மீனம் எப்படி இருக்கும்? நல்ல பொருத்தம். நீங்கள் முதல்ல பார்த்தது கடகம் அப்படின்னா, அடுத்தது இந்த மீனம். நல்ல கம்பேட்டிபிலிட்டி. குரு செவ்வாய். குரு செவ்வாயில் மீனத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு நீர் ராசியாக இருக்குது, மீனம் குருவாக இருக்கார், பெண் வீடு ஒத்து போகும். ஸோ மீன ராசி விருச்சிக ராசி நல்ல நட்பு ஏற்படும். ஒரு ஆத்மார்த்தமான ஒரு புரிதல், ஒரு ஈடுபாடு ஏற்படும். இதெல்லாம் விருச்சகத்துக்கு வரும். ஓவராலாக பார்க்கலாம், விருச்சகத்துக்கு பெருசாக ஒரு மேட்சிங்கே இல்லையே, எல்லா ராசிக்கும் ஒரு குறை சொல்கிறீங்களே அப்படின்னு இருக்கும். கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ராசியை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. அது வந்து வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு கொடுக்காது. மொத்தம் 12 ராசியில் கடகம், மீனம், மகரம், இந்த பக்கம் விருச்சகத்துக்கு விருச்சகம் பரவாயில்ல, தனுசு பலமாக இருக்கும். துலாம் சொல்கிறது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். மீதி ராசிலாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. ரிஷபம் கொஞ்சம் பரவாயில்ல. இப்படி தான் வந்து இந்த விருச்சகத்துக்கு ராசி பொருத்தம் அமையும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். விருச்சிக ராசி அன்பர்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடும் சீரும் சிறப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எந்த திருமணமும் பண்ணுறதுக்கு முன்னாடி சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு திருமணம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நன்றி.